ஆஸ்ட்ரோவெட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லுங்க, இயேசுநாதர் சொன்ன விஷயங்கள். இதற்கும் நம்மளுடைய தர்மத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு இன்று நிறைய அலுவல்கள் இருக்கிறது. நாம் பழைய விஷயங்களை தேடுவதில்லை. அதே நேரத்தில் பெரியவங்க கிட்டக்கு உட்காந்து பேசுகிறதும் இல்லை. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோங்கிற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே போயிடுச்சு அல்லது மறைக்கப்படுகிறது. அதிலும் சில நேரங்களில் ஒரு மறைமுகமான அரசியல்கள் இருக்கிறது. நமக்குன்னு ஒரு தர்மங்கள், இது அந்த காலத்திலிருந்து நாம் சில தர்மங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இந்த தர்மங்கள்ங்கிறது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் சென்றால்தான் அந்த வேலை, அது ஒரு தர்மம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தர்மங்கள் இருக்கிறது. குளிக்கும் பொழுது வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது, இது தர்மம். தெற்கு நோக்கி நின்று குளிக்கக்கூடாது, இது தர்மம். அதே நேரத்தில் முதல்ல முதுகை க்ளீன் பண்ணணும். அதாவது துடைக்கும் பொழுது முதல்ல முதுகை துடைக்கணும், இது ஒரு தர்மம். அதே நேரம் நாம் வெளியே செல்லும் பொழுது ஒரு குடை அதை எடுத்துகிட்டு போகணும், இது ஒரு தர்மம். இந்த தர்மங்கள் எல்லாம் எதற்கு அப்படின்னா, ஒரு மதத்திற்கு தகுந்தாற்போல் அவர்கள் ஒரு தர்மம் வச்சுருக்காங்க. அதற்குள்ள ஒரு நுட்பமான அறிவியல் மறைஞ்சிருக்கு. அந்த அறிவியலைத்தான் நாம் தேட மறந்துவிட்டோம் அல்லது அது மறைக்கப்பட்டது. ஒரு மந்திரங்கள் சொல்லும் பொழுது மனதிலே சொல்ல வேண்டும். அந்த மனதிலே நாம் சொல்லும் பொழுது நம் உள் இருக்கின்ற விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். அந்த பிரபஞ்சத்தோடு நாம் சேர முடியும். அதேபோல் இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை நாம் தேட வேண்டும். தேடினா தான் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயம் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான விடையை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க, இல்லாட்டி அதை தேடுறதே இல்லை. இப்போ நான் சொன்னேன், குளித்ததுக்கப்புறம் முதுகை முதல்ல துடைக்கணும். ஏன் துடைக்கணும் அப்படின்னா, இந்த முதுகில் தான் இந்த உடலுக்கு செல்லக்கூடிய அனைத்து நரம்புகளும் அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் இந்த சைனீஸ் டெக்னாலஜியில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிரா ஜெம்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. அது ஒரு ஜெம்ஸ் வச்சுருப்பாங்க, ஜெம் ஸ்டோன், ஜேடு ஸ்டோன் வச்சுருப்பாங்க. அந்த ஜேடு ஸ்டோனை முதுகில் வச்சு தான் மசாஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த முதுகில் தான் அந்த நரம்புகள் எல்லாம் இருக்குது. உடலுக்கு செல்லக்கூடிய அனைத்து நரம்பு மண்டலங்களும் முதுகிற்குள் வருகிறது. அந்த முதுகிலே நாம் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு அல்லது மசாஜ், அது உடலில் எல்லா விஷயத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். அப்போது குளித்ததுக்கப்புறம் முதுகை முதல்ல துவட்ட சொல்கிறது நீர் உள்ளே இறங்கக்கூடாது என்பதற்காக. அந்த நீர்னால் பிரச்சனைகள் வருங்கிறதுனால தான் முதல்ல முதுகை துவட்ட சொல்கிறதுக்கான காரணம். இது போன்ற ஒரு நுட்பமான விஷயங்களை சொன்னது தான் தர்மம், சனாதன தர்மம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் ரீசன். கொடை ஏன் எடுத்துகிட்டு போகணும்? இந்த தலை அப்படின்னு சொல்கிறது இந்த உடலுக்கு, இந்த என்சான் உடலுக்கு சிரசு பிரதானம். இந்த சிரசில் கல், மண், தூசி இதெல்லாம் விழக்கூடாது. அதற்காகத்தான் கொடையை யூஸ் பண்ணாங்க. எங்கேயா வெளில போகும்போது ஒரு கொடையை யூஸ் பண்ணும்பொழுது கற்கள் தலையில் விழாது. ஏன்னா இந்த உடம்பிற்கே தலை மிக முக்கியமான இடம், மூளை இருக்கக்கூடிய இடம். ஒருவனுக்கு அந்த கஷ்டகாலம் நஷ்டகாலம் வரும்பொழுது முதல்ல தலையில் தான் காமிச்சு கொடுக்கும்.
அந்த தலையை பாதுகாப்பதற்காக நாம் கொடையை எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி கவர்மெண்ட்டே வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. பாதி பேர் போடுறது இல்லை, அதில் கல் விழுதா தலையில். அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் அவசரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அவசர கதியில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லார் கையிலையும் 2 ஃபோன் இருக்குது, எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. எல்லாருக்கும் பணம் வரும் போகும், சேமிப்பு இல்லை, நிறைய கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, நிறைய கஷ்டத்தோடு தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிறோம். இதை காமிச்சு கொடுக்கறது தான் அந்த கற்கள் விழுவது. அதே நேரத்தில் நாம் தூங்கி எழுந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறோம், ஏன் பிரதோஷ காலத்தில் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு தர்மமாக வச்சுருந்தாங்க. அந்த தர்மத்திற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தாடி வளர்த்தா ஜாஸ்க்கு நல்லது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சிலர் தாடியை நல்லா வளர்த்துருப்பாங்க. அவர்களுடைய உணவும் மிக ஸ்ட்ராங்கான உணவுகளை சாப்பிடுவாங்க. அவர்களுடைய பற்களுக்கோ அவர்களுடைய தாடைகளுக்கோ எந்த பிரச்சனைகளும் வந்ததில்லை. ஒரு காலத்தில் சுண்ணாம்பு சத்து, சாப்பாடுலேயே சுண்ணாம்பு சத்து சேர்த்தோம். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி கால்சியம் மாத்திரையை நாம் சாப்பிட்டுட்ருக்கோம். சனாதன தர்மம் சில விஷயங்களை மனிதனுடைய வாழ்வியலுக்கு தகுந்தாற்போல் நமக்காக சில வழிமுறைகள், சில நெறிமுறைகளை கூறியது தான் அந்த தர்மம். அதை தேடணும், ஏன் சொன்னாங்கன்னு தேடணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதை கேட்டால் தான் யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க. தேடுங்கள் தரப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். நீங்கள் தேடுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாசகங்கள் தான் அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் மன நிம்மதியையும் உடல் அமைதியையும் உடலுக்கு நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நன்றி, வணக்கம்.